பிள்ளையான் என அழைக்கப்படுகின்ற சிவனேசதுரை சந்தகாந்தன் பயங்கரவாத தடுப்பு பிரிவில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகிறார். அவர் கைது செய்யப்பட்ட காலப்பகுதியில் மிகவும் பேசுபொருளாக பல விடயங்கள் வெளிவந்து கொண்டிருந்தன. பலர் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் அதன் பின்னர் அவை மௌனமாக்கப்பட்டது. எந்தவிதமான சலசனமும் இல்லாமல் அமைதியான ஒரு போக்கு காணப்பட்டது. மீண்டும் தற்போது பிள்ளையானினுடைய பெயர் அடிபடத் தொடங்கியுள்ளது. அவர் விசாரணையிலிருந்து ஒரு அதிரடி நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்கிறார். தன்னை கைது செய்தது, பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்தவிதமான நியாயமான காரணங்களும் இல்லாமல் இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த கைதிலிருந்து என்னை விடுவிக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வழக்கு தொடர்ந்தார். அந்த அடிப்படையில் உயர்நீதிமன்றமும் அவருடைய கோரிக்கை ஏற்று 18ஆம் தேதி அந்த வழக்கை விசாரிப்பதற்கான தீர்மானத்தை தற்போது எடுத்துள்ளது. பிள்ளையான் ஏன் கைது செய்யப்பட்டார்? அதாவது பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் அவர் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பாக இவருக்கு சந்தேகம், அதாவது இவர் சம்பந்தப்பட்டிருப்பதாக தெரிவித்து ரவீந்திரநாத்தினுடைய கொலையில் இவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவரை கடத்தி கொலை செய்தார். அவருடைய வாகன சாரதி மற்றும் அவருடைய சகாக்கள் வாக்குமூலம் வழங்கியதன் அடிப்படையில் அவர்கள் அது தொடர்பாக அது பயன்படுத்திய ஆயுதங்கள் என்பனவும் மீட்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அவர் குற்றத்தடுப்பு பிரிவினரால் அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்படுகிறார்கள். அந்த அலுவலகத்தில் அதிநவீன ஆயுதங்கள், குறிப்பாக இலங்கை இராணுவத்திடமே இல்லாத அமெரிக்க உற்பத்தி பொருட்களான சில கனரக சிறிய ரக ஆயுதங்கள் மீட்கப்பட்டது. அத்துடன் அவருடைய அலுவலகமும் தோண்டி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. பயங்கரவாத தடுப்பு பிரிவில் அவர் தொடர்ச்சியாக இன்று வரை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். சிறிது காலம் அமைதியாக இருந்து சுரேசாலை விடயம் தொடர்பில் பிள்ளையான் வழங்கிய வாக்குமூலங்களும் காரணமாக இருந்தது. பிள்ளையானுடைய நெருங்கிய சகாவான அசாத் அலி மௌலானாவும் தெரிவித்த கருத்து, அவர் சனல்போ போன்ற ஊடகங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து தெரிவித்த விடயங்களும் இந்த சுரேசாலைவினுடைய கைதில் முக்கிய பங்கு வகித்தது எனவும், பிள்ளையான் சில விவரங்களை வெளியிட்டதன் அடிப்படையிலேயே சுரேசாலை இந்த உயிர்த்தநாயக தாக்குதலில் கைது செய்யப்பட்டார் எனவும் பல விடயங்கள் வெளியாகியது. இந்த நிலையிலேயே பிள்ளையானுடைய விவரங்கள் தற்போது பேசுபொருளாக மீண்டும் மாறியுள்ளது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு இன்று அழைக்கப்பட்ட போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை அடிப்படையாக கொண்டு 3 கொண்ட நீதியரசர் குழாம் இதனை விசாரணைக்காக எதிர்வரும் 18ஆம் தேதி அழைப்பதற்கு அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த மனுவினுடைய பிரதிவாதிகளாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர், பொலிஸ் மா அதிபர், சட்டமா அதிபர் உள்ளிட்ட குழுவினர்கள் பெயரிடப்பட்டுள்ளதாகவும், எந்தவொரு நியாயமான காரணமின்றி பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தாம் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது சட்டத்துக்கு புறம்பானது என்ற அடிப்படையில் பிள்ளையானினுடைய சட்டத்திறனிகள் வாதம் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறும் பிள்ளையான் தற்போது நீதிமன்றத்திடம் கோரியுள்ளார். இது தொடர்பான வழக்கு 18ஆம் தேதி எடுத்துக்கொள்ளப்படுகின்ற போது பிள்ளையான் தொடர்ந்து இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் சிறையில் இருப்பாரா அல்லது விடுதலை ஆவாரா என்பது தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் மேற்கொள்ளப்படும். தற்போது இலங்கையில் பேசுபொருளாக இருக்கின்ற இன்னொரு விடயம் சுரேஷ் சாலேவினுடைய கைது. இலங்கையினுடைய முன்னாள் இராணுவ புலனாய்வு பணிப்பாளராக இருந்த சுரேஷ் சாலே உயிர்த்தநாயக தாக்குதலில் தொடர்பு இருப்பதாக தெரிவித்து குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு தற்போது பயங்கரவாத தடுப்பு பிரிவில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். இந்த நிலையில் அவருடைய விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற இந்த சூழ்நிலையில் பல்வேறு விதமான கருத்துக்கள் தற்போது எழத் தொடங்கியுள்ளது. பலரும் பலவிதமான கருத்துக்களை, குறிப்பாக ராஜபக்ச சார்பான அணியினர் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் பங்காற்றினார், விடுதலை புலிகளை அழிப்பதில் பங்காற்றினார், குறிப்பாக தமிழ்ச்செல்வனை கொலை செய்வதில், பத்மநாதனை கைது செய்வதில் என பல்வேறு செயற்பாடுகளில் அவருடைய புலனாய்வுத்துறை விரிவாக பயன்படுத்தப்பட்டது. அவ்வாறு நாட்டுக்கு சேவை செய்வதை இவர்கள் தண்டிப்பது மிகவும் கீழ்த்தனமான விடயம் என பல விடயங்களை அவர்களுடைய தரப்பு தெரிவித்தது. மத்திய தரப்பு இல்லை, உயிர்த்தநாயக தாக்குதலுடன் இவருக்கு நேரடிய தொடர்புகள் இருந்தது என்பது தொடர்பாகவே அதனால் தான் கைது இடம்பெற்றது, சட்டத்தின்படியிலும் விசாரணைகளின் அடிப்படையிலுமே கைது இடம்பெற்றது என சில விடயங்களை அவர்கள் தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில்
பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உத்தியோகபூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். சுரேஷ் சாலேவின் கைது என்பது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் அவருக்கு முழுமையான வலுவான தொடர்பு இருந்தது என்பதற்கான ஆதாரங்கள் வலுவாக கிடைக்க பெற்றுள்ளதன் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளாரே தவிர எதிர்க்கட்சிகள் மற்றும் எதிர்த்தரப்பினர் கூறும் விடயங்கள் எவையும் உண்மையல்ல என அவர் தெரிவித்துள்ளார். இவருடைய கைது என்பது இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் சுமார் 1 வருட காலம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலேயே தான் சுரேஷ் சாலேவை கைது செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களம் முடிவு செய்து தற்போது கைது செய்தது. பயங்கரவாத தடுப்பு பிரிவில் அவரை வைத்து விசாரணை செய்கின்றோம். மேலும் இந்த விசாரணை நடவடிக்கைகள் வெளிப்படைத்தன்மையுடனும் நியாயமான முறையிலும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இந்த விசாரணைகளுக்கு அமையவே ஈஸ்டர் தாக்குதல் குறித்து முன்னாள் புலனாய்வு பிரிவின் தலைவரும் கூட முழுமையான தகவல் கிடைத்தமைக்கான ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் இடம்பெறப் போகின்றது என்பது தொடர்பான தகவல்கள் முழுமையாக இந்த சுரேஷ் சாலேவுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த சக்ரான் குழுவினர் தாக்க உள்ளனர் என்பது தொடர்பான அனைத்து விடயங்களும் அவருக்கு கிடைக்கப்பெற்றதற்கான ஆதாரங்களை குற்றப்புலனாய்வு பிரிவு தற்போது முழுமையாக தம்பசப்படுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் தான் இந்த சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டு தற்போது சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ளார். அதாவது பயங்கரவாத தடுப்பு பிரிவில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். அவர் வாயை திறக்கின்ற போது நிச்சயமாக முக்கிய பல புள்ளிகள் சிக்க உள்ள நிலை காணப்படுவதன் காரணமாக பலரும் அச்சமடைந்துள்ளனர். குறிப்பாக முன்னாள் ஆட்சியாளர்கள், முன்னாள் புலனாய்வு அதிகாரிகள், இராணுவ உயர்மட்ட அதிகாரிகள், போலீஸ் உயர்மட்ட அதிகாரிகள் உட்பட பலர் இந்த சதிவலையில் பின்னணியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்திலும் இந்த விடயம் தொடர்பாக 2 ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது அவர் குறிப்பாக சுரேஷ் சாலே மற்றும் நிலந்த ஜெயவர்தன ஆகிய இருவர் மீதுமே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் இருவரும் ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆலோசகரும் அப்பொழுது அமைச்சராகவும் இருந்த சாகல ரத்நாயக்கவை அவருடைய இல்லத்தில் சந்தித்து 4 மணி நேரமாக அவர்கள் ஆலோசனை நடாத்தி அங்கிருந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு சாகல ரத்நாயக்க அழைப்பு விடுக்கிறார். இந்த விடயங்கள் தொடர்பாக பேசி அவர் இந்த ஆணைக்குழுக்களில் இவர்கள் இருவரும் தொடர்பாக குறிப்பிட்ட விடயங்களை அளிக்கும் செயற்பாடுகளை மேற்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆணைக்குழுவில் பல பக்கங்களை இவர்கள் அளித்துள்ளார்கள். சுரேஷ் சாலே, ஜெயவர்தன ஆகியோர் மீது இடம்பெற்ற குற்றங்களுக்கான ஆதாரங்களை அனைத்தும் அளிக்கும் செயற்பாட்டுகளை இவர்கள் கடந்த ஆட்சியில் முறையாக மேற்கொண்டுள்ளமையும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் சுரேஷ் சாலேவை சிறைச்சாலையில் வைத்து கொலை செய்வதற்காக அவர் அவருடைய உணவில் நஞ்சு வைத்து அவரை கொலை செய்வதற்கான சதித்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பல தகவல்களை வெளியிலிருந்தும் உள்ளிலிருந்தும் பலரும் பரப்பினார்கள். அவருடைய மனைவி மகன் சார்பில் அவருக்கு நீண்டகால நோய்கள் இருக்கிறது மற்றும் அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது. பிள்ளையானும் பயங்கரவாத தடுப்பு பிரிவில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். பிள்ளையான் வாய் திறந்ததன் அடிப்படையிலே சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டார் எனவும் குறிப்பிடப்படுகிறது. எனவே அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் அங்கு காணப்படுகிறது. சிறைச்சாலையில் பலர் இவருடைய விரோதிகள் காணப்படுகிறார்கள் என குறிப்பிட்டு அவருக்கு தாம் வீட்டிலிருந்து உணவு வழங்குவது தொடர்பாக நீதிபதியினூடாக ஒரு வழக்கறிஞர்கள் ஊடாக வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் தொடர்பாக பிரஸ்தாபிக்கப்பட்ட போது குற்றப்புலனாய்வு பிரிவினால் அவருடைய குற்றங்கள் இல்லை என நிரூபிக்கப்படவில்லை. அவர்கள் குற்றங்கள் தொடர்பாக தம்மிடம் ஆதாரங்கள் இருக்கின்றது, அது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகிறது. நாங்கள் முழுமையாக விசாரணைகளை பூர்த்தி செய்து அது தொடர்பாக நீதிமன்றத்தில் அறிக்கைகளை முன்வைப்போம். அதுவரை இவர்கள் கேட்கும் விடயத்தை தவிர்க்குமாறு நீதிமன்றத்திடம் குற்றப்புலனாய்வு பிரிவு தரப்பில் வழக்கறிஞர்கள் வாதாடினார்கள். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதியும் இந்த சமைத்த உணவுகளை வீட்டிலிருந்து வழங்குவதை முற்றாக நிராகரித்து அவரை முற்றுமுழுதாகவே பயங்கரவாத தடுப்பு பிரிவினுடைய கைகளில் ஒப்படைக்கிறார். இதன் காரணமாக அவருடைய மனைவி பிள்ளைகள் வெளியில் வந்து சுரேஷ் சாலேவுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது, அவருடைய உணவிலே நஞ்சு கலந்து அவரை கொள்வதற்கான சதித்திட்டங்கள் சிறைச்சாலையில் மேற்கொள்ளப்படுகின்றது என்பது தொடர்பான பல விடயங்களை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் அவர் தற்பொழுதும் நலமாகவே விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். அவர் சில உண்மைகளை வெளிப்படுத்தியதாகவும் சில தகவல்கள் வெளியாகியும் உள்ளன. காணாமல் ஆக்கப்பட்ட லலித் மற்றும் குகனுடைய வழக்கு தொடர்பில் மீண்டும் ஒரு முக்கியமான விடயம் நிகழ்ந்துள்ளது.
அதாவது கோட்டபய ராஜபக்ச மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அவர் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்துக்கு வருகை தந்து இந்த லலித் குகன் தொடர்பாக அவர் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்ட நிலையில் அது தொடர்பாக அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் என பல விடயங்கள் நீதிமன்றத்தால் தொடர்ச்சியாக குறிப்பிடப்பட்ட போதிலும் அவர் தொடர்ச்சியாக அதனை நிராகரித்து வந்தார். ஏனெனில் யாழ்ப்பாணத்துக்கு வருவது தன்னுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும், அந்த சூழல் தனக்கு பொருத்தமில்லாதது, எனவே தான் வர முடியாது, நிகழ்நிலை ஊடாக தான் விளக்கமளிக்க முடியும் என அவருடைய சார்பிலான சட்டத்தரணிகள் தெரிவித்த போதிலும் இந்த லலித் குகன் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் அவர் ஏன் யாழ்ப்பாணம் வர முடியாது என்பதை அவர் தெளிவாக குறிப்பிட வேண்டும். தற்பொழுது பயங்கரவாத அமைப்புகள் இல்லை, பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது, தேசிய பாதுகாப்பாக உள்ளது என குறிப்பிடுகின்ற போதும் அவர் ஏன் யாழ்ப்பாணத்துக்கு வர முடியாது? அவர் ஆட்சியில் இருக்க முன்னம், அதாவது தேர்தல் காலத்தில் அவர் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு தடவை வந்துள்ளார், அதைவிட வடக்கு மாகாணத்துக்கு சில இடங்களுக்கு வந்துள்ளார். ஏன் தற்பொழுது மட்டும் அவரால் யாழ்ப்பாணம் வர முடியாது? அதற்கான விளக்கம் வழங்கப்பட வேண்டும் என அவர்களுடைய சார்பில் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் தற்போது கோட்டபய ராஜபக்சவின் சாட்சியத்தை எந்த முறையில் பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பான கட்டளை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வழங்கப்படும் என நீதிமன்றம் தற்போது அறிவித்துள்ளது. 2011ஆம் ஆண்டு மனித உரிமைகள் தினம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு எதிராக மனித உரிமைகள் தினத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் ஒரு போராட்டத்தை மேற்கொண்டது. அந்த போராட்டத்துக்கு தலைமை வகித்து ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டவர்கள் இந்த லலித் மற்றும் குகன் ஆகிய இருவர். அந்த சமயத்திலே அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டனர். இன்று வரை அவர்களுக்கு என்ன நடந்தது என தெரியாது. அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் அந்த முறைப்பாடு பதிவு செய்யப்படுகிறது. 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி அறிக்கையிடப்படுகிறது. அந்த அறிக்கையினால் லலித் மற்றும் குகனுடைய உறவினர்கள் 2012ஆம் ஆண்டு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார்கள். இந்த மனு விசாரணையின் போதே கடத்தல் சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என கொழும்பு நீதிமன்றத்தால் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் இந்த விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.